ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NRPT ராக்கர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அபாக்கஸ் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைமில் மேலே அப்பில் இருக்க வேல்யூ எப்போவுமே 5 நம்ம எடுத்துக்கணும். டவுனில் இருக்க வேல்யூ வந்துட்டு 1 நம்ம எடுத்துக்கணும். இப்போ டவுனில் இருக்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக பிங்க் கலரில் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது மேலே இருக்க வேல்யூ 5 இல்லையா? இப்போ 5 + 1 எவ்வளோ? 6 6 7 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8. ஸோ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இப்போது இதுவும் மேலே இருக்க வேல்யூ 5 அண்ட் தென் கீழே இருக்கிறது எல்லாமே வேல்யூ 1. ஓகேங்களா? இப்போ 5 + 1 6 6 7 8 9. ஸோ த ஆன்சர் இஸ் 9. இப்போது டோட்டலாக பார்த்தா 98. த ஆன்சர் இஸ் 98. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள் அடிஷன் தான் பார்க்குறோம். இப்போ இதை பாருங்கள். இங்கே மேலே அப்பில் இருக்க வேல்யூ 5 தான். ஓகேங்களா? இப்போ 5 6 7 8 9 10. ஸோ த ஆன்சர் இஸ் 10. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சைடு பார்க்கலாமா? லெஃப்ட் சைடு இங்கே மேலே இருக்க வேல்யூ 5 இல்லையா? 5 6 7 8 9 10. இதுக்கும் 10 தான் வருது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்ன வரும்? 1010. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சுங்க. இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த சம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா +5 + 4 +5 + 4. அப்போனா 5 + 4 எவ்வளோ? 9. 9 9ல் -2 நான் போட்டிருக்கேன். இப்போது 5 + 4 9. இப்போ 9ல் 2 போனால் எவ்வளோ? 7. ஓகேங்களா? இப்போ 7 ஆன்சர். இப்போ 7ல் -1 வந்திருக்கு. அப்போனா நம்மளுக்கு 6 வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம். ஃபோர்த் சம். -6 + 10 + 2 -7. இதனால தான் பண்ணி பார்த்தா எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கோங்க. +10 + 2. அப்போது 10 கூட 2 சேர்த்தா 12. அப்போ 12ல் உங்களுக்கு 6 போனால் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். எங்கே நீங்கள் போடுங்க. உங்களுக்கு தெரியலைன்னா இந்த மாதிரி போட்டு பார்த்துருங்க. இப்போது 10 + 2 அப்படின்னா 12 வருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12ல் 6 போனால் எவ்வளோன்னா பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6. இப்போது -7 போட்டிருக்காங்க இல்லையா? அப்போது 1 2 3 4 5 6. இப்போது மேலே வந்துட்டு வேல்யூவே இல்லை இல்லையா? இப்போது இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த சம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா. ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 நான் போட்டுட்டேன். இப்போ 3யை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கிறோம். 2க்கு 2 தான், 1க்கு 1 தான். எப்போவுமே இது இப்படி வருதுன்னா அதை அப்படியே இப்படி உள்டாவாக இப்படி போட்டுருணும். 3 2 1. இதுதான் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ். 1ஓட ஃப்ரெண்ட் 3, 2ஓட ஃப்ரெண்ட் 2, 3ஓட ஃப்ரெண்ட் 1. இப்போது கொஞ்சம் லைட்டாக பிக்காக போட்டு பார்க்கணும். இப்போது இதுவும் அதே தான், உல்ட்டாவாக தான் போடணும். இப்போ 1 2 3 4னா 4 3 2 1 அவ்வளோதான். இப்போது 1ஓட ஃப்ரெண்ட் 4, 2ஓட ஃப்ரெண்ட் 3, 3ஓட ஃப்ரெண்ட் 2, 4ஓட ஃப்ரெண்ட் 1. ஓகே, நம்ம இந்த சம் பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பிக்காக இருக்கும். இதுவும் ஈஸி தான். அதே மாதிரி மெத்தட் தான். 1ஓட ஃப்ரெண்ட் 5, 2ஓட ஃப்ரெண்ட் 2, 3ஓட ஃப்ரெண்ட் 3, 4ஓட ஃப்ரெண்ட் 2, 5ஓட ஃப்ரெண்ட் 1. இப்போது இதுவும் அப்படியே தான். இப்போ 1 2 3 4 5ன்றது 5 4 3 2 1 வந்துடும். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். வாங்க. இப்போது இதை வந்துட்டு என் தம்பி சொல்ல போகிறான். வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போது என் தம்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். வாடா. இது பேர் தான் பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா. இப்போ என் தம்பி வந்துட்டு பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா பற்றி சொல்ல போகிறான். பாருங்க. +2 + 2. இப்போ என்னென்னா ப்ளஸ்ன்னு போட தேவையில்லை, மைனஸ்க்கு மட்டும்தான் மைனஸ்னு போடணும். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம இஷ்டத்துக்கு நம்பரே போட்டுக்கணும். இப்போ 2 2 கொடுத்துருக்காங்க. இங்கே அபாக்கஸ் கிட்ஸில் என்ன பண்ணணும்? 2 இருக்கா? இப்போது அபாக்கஸ் கிட்ஸில் மேலே இருக்கிற 5 எங்கள் அக்கா சொன்னாங்க தானே, அந்த 5ஐ 1 2ன்னு போடக்கூடாது. கீழே இருக்கிற 4 இருக்குல்ல, அந்த 4ஐ மேலே தூக்கணும், இன்னொரு 2ஐ மேலே தூக்கணும். இப்போ சிம்பிளாக நம்ம வந்துட்டு 2 + 2 வந்துட்டு 4ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 4 + 4 சொல்லு. இப்போ 4 + 4 4 + 4 எத்தனை? 8. இப்போது இன்னொரு பக்கத்தில் இருக்க 4ஐ மேலே தூக்கணும். கீழே இருக்கிற -1. அப்போது 5 6
7, 8, 9, 10, 11, 12. Answer is 7. எப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 +2 அப்போனா இங்கே 4 வந்துடும் இல்லையா? பாருங்க, +2 +2 வந்திருக்கு. அப்போனா இங்கே 4 வந்துடும். இப்போது 4 + 4 இங்கேயும் +4 போட்டுக்கோங்களே. இப்போ வந்துட்டு 8 வந்துடும். 8ல் 1 போனால் எவ்வளோ? 7. ஸோ த ஆன்சர் இஸ் 7. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ 4 + 5. இப்போ 4 + 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 4 + 5 9. 9 வந்துருச்சா? இப்போ 9ல் 1 போனால் நம்மளுக்கு ஆன்சர் 8 வந்துடும். இதுவும் ஈஸி தான். இப்போ தேர்ட் சம் என் தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க. 6 இருக்கா? 6 எப்படி போடணும்? மேலே 5 இருக்குது. அந்த 5ஐ இப்படி கீழே இறக்கிட்டு இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? 6. அப்போ 5ஐ கீழே இறக்கிட்டு 1 எடுத்தா 6. கீழே இருக்கிற ஒரு 1 எடுத்து இப்படி மேலே தூக்குனா அது 6. அப்போ -1 போயிடுது. அதில் இருக்கிறது அப்படியே கீழே தள்ளிடணும். -1 அப்புறமா +4. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 6 + 4. 6 + 4 எவ்வளோ? 6 + 4 10 ஆகுமா? 10ல் -1 அப்போனா 10ல் 1 போனால் த ஆன்சர் இஸ் 9. இதுதான் சொல்ல வரோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு சம் நானே சொல்லிடுறேன். +5 + 4 + 3. எப்போவுமே நீங்கள் ப்ளஸ்ஸே ஃபஸ்ட்டு எடுங்க. +5 + +4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அந்த 12ல் வந்துட்டு -1 கொடுத்துருக்காங்களே, அதில் 12ல் 1 போனால் 11. த ஆன்சர் இஸ் 11. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. இது +6னே நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம 6ன்னு போட தேவையில்ல, அப்படியே போட்டுடலாம். 6 + 5. 6 + 5 எவ்வளோ? 11. அப்போது 11ல் -1. 11ல் 1 போனால் 10. த ஆன்சர் இஸ் 10 வருமா? அதுதான். இப்போது இந்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. 7 +7 வச்சுக்கோங்க. 7 + 4. 7 + 4 என்ன வரும்? 7 + 4 பாருங்கள். 7 7 1 2 3 4. ஆன்சர் இஸ் 10. ஓகேங்களா? இப்போ 10 த ஆன்சராக வந்துருச்சா? ஓகே, இந்த சம் பார்க்கலாம் வாங்க. 20. 20 + 5 25. இப்போ 25ல் 2 போனால் 23. அண்ட் ஆன்சர் இஸ் 23. இங்கே பாருங்கள், இந்த சம் போடுறான் பாருங்கள். என்னன்னா நம்மளுக்கு இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கணும். இப்போது +ன்னு என்ன? +9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 9ல் -7. 1 2 3 4 5 6 7. ஆன்சர் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்போவுமே ப்ளஸ்ஸை தாங்க எடுக்கணும். 9 + 3. 9 + 3 எவ்வளோ? 9 + 12. ஆன்சர் இஸ் 12 வருமா? இப்போ 12ல் 7 போனால் எவ்வளோ? அந்த மாதிரி போட்டு மறுபடியும் -2 அப்போ -1 அப்படி வந்துட்டு ஆன்சர் 2 வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 நான் அப்படி இங்கே போட்டுக்கிறேன். +3 1 2 3 போட்டேன். இப்போது -7 -7 இந்த -7 எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. 1 2 3 4 5 6 7 எடுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இப்போது 7ல் -2 வந்துச்சு. ஓகேங்களா? 1 2 இங்கே ஒரு -1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த -1 இங்கே எடுத்துக்கணும். இருக்கு 1 2 அதனால 2 தான் ஆன்சர். த ஆன்சர் இஸ் 2. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அடுத்த வீடியோவில் நம்ம அபாகஸ் பற்றி பார்க்கலாம்.